ஃபோன் பண்ணிருந்தீங்க மேடம். நான் வாட்ஸ்அப்ல பார்த்து அனுப்பேன். ம் ஆ என்ன அது இஷ்யூ மேடம்? என்ன அது ப்ராப்ளம்? உங்களுக்கு தெரியலையா இல்ல எனக்கு தெரியுதான்னு நீங்க செக் பண்றீங்களா? இல்ல மேடம், எனக்கு இந்த மாதிரி அனுப்பியிருக்கீங்க. ம் பட் இந்த மாதிரி யார் அந்த இம்ரான் ஃபரீதுன்னு நம்மகிட்ட ஷேர்ல இருந்தாங்க. ஷேர்ல ஸ்கூல்ல இருந்து வெளியே போயிட்டாங்க. ம் பட் நிறைய பிரச்சனைகளை குழப்பங்களை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு நல்லாவே தெரியும். ம் ஆர்ஓ ஆபீஸ்ல இருந்து இப்ப லெட்டர் பார்த்த பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கேன். வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தேன். சார், நான் கேட்கறது ரெண்டே விஷயம். சொல்லுங்க மேடம். என்னோட பேரு கயல்விழி. நான் பத்திரிகை நிருபர். ஓகே ஓகே மேடம். நான் உங்களை மிரட்டவும் இல்லை, நான் உங்ககிட்ட பேரமும் பேசல. நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, சொல்லுங்க மேடம். கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு தாளாளர் நீங்க 8வது வரையும் சிபிஎஸ் உடைய டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு 9th 10th 11th 12th நீங்களே எக்ஸாம் நடத்தி நீங்களே பண்றது சட்டத்துக்கு புறம்பான செயல்களா இல்லையா? இல்ல மேடம், ஆக்சுவலா நாங்க வந்து 8th வரைக்கும் ரெகுலர் ஸ்கூல் மேடம். அதுக்கு மேல உள்ள கிளாஸ் எல்லாம் என்ஐஓஎஸ் ஸ்கீம்னு அதுல பண்ணிட்டு இருக்கோம் மேடம். நாங்க இது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஆத்தரேட்டில் 9th 10th 11th 12th நடக்குதா நடக்கலையா அது மட்டும் சொல்லுங்க. இல்ல மேடம், இல்ல மேடம், நாங்க பண்றது என்ஐஓஎஸ் ஸ்கீம்ல பண்ணிட்டு இருக்கோம் மேடம். சரி, என்ஐஓஎஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூலிங்ல பண்ணிட்டு இருக்கோம். அது பேரண்ட்டுக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்றீங்களா? இது சிபிஎஸ்இல இல்லையே. உங்ககிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க சொல்லல. ஸ்டூடெண்டோடைய ரெக்குவயர்மெண்ட்டும் இங்க வந்திருக்குது. எங்களை ஏமாத்தி இருக்காங்க. நீங்க ஏமாத்தி இருக்கிறதோடைய டாக்குமெண்ட் எல்லாம் வெளியில வந்திருக்கு. இது எங்களுக்கு அனுப்புனதே ஒரு அட்வொகேட் தான். நான் வந்து உங்ககிட்ட நான் மறைக்கல. கண்டிப்பா புரியுது மேடம். சரிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. வேணா என் ஐடி கார்டு கூட நான் உங்களுக்கு அனுப்புறேன். அதெல்லாம் வேண்டாம் மேடம் எனக்கு. நீங்க இப்போ நாம என்ன வாங்கிருந்தோமோ அதை தான் ஸ்கூல் நடத்தணும். கண்டிப்பா மேடம். நீங்க இத தவறா நடத்துறது தப்பா இல்லையா? இல்ல மேடம், 100% நம்ம தவறா நடத்தல மேடம். எல்லாருக்குமே தெரியும். நான் அனுப்பின காப்பி ஒரிஜினலா டூப்ளிகேட்டா? அது இப்பதான் மேடம் நானே பாக்குறேன். எனக்கு அந்த மாதிரி ஒரு காப்பி வரல. ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்களா? ஆமா மேடம். அப்படி வந்துருச்சு. நான் வந்து ஏற்கனவே பார்த்தது மேடம், நான் சொல்லிருப்பேன். இப்ப என்ன பண்ணலாம் சார்? நீங்க உங்க தரப்புல வந்து இது தவறான செய்தின்னு சொல்றீங்களா இல்ல எப்படி சொல்றீங்க? கண்டிப்பா மேடம், தவறான செய்தி தான் மேடம் இது. அப்ப இந்த லெட்டருக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்ல, லெட்டர் நான் இப்ப நான் பாக்குறேன். நானு எனக்கு வந்து ஏற்கனவே இந்த இம்ரான் ஃபரீதுன்றவங்க நம்ம ஸ்கூல் டைரக்டரா இருந்தவங்கதான். அவங்களுக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு வெளில அனுப்பிச்சாச்சு. ஆக்சுவலா இம்ரானுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? யாருக்கு மேடம்? இந்த இம்ரான் சார் வந்து ஃபவுண்டரா இருந்தாரு. ஃபவுண்டர் இல்ல, டைரக்டர், அவ்வளவுதான். சரி, ஃபவுண்டர். ஓகே, டைரக்டா இருந்தாரு. டைரக்டரா இருந்தாங்க. அவங்க ஃபைனான்சியல் ப்ராப்ளம், அவங்க சைடுல ப்ராப்ளம் சொல்லிட்டு ஆக்சுவலி எனக்கு செட்டில் பண்ண எனக்கு தர வேண்டிய பணமே கொடுக்காம வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுங்க. நான் செட்டில் பண்ணிட்டு அவங்க கொடுத்த பணத்தை எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். எனக்கு அபிஷியல் ரெக்கார்டு, கம்ப்ளீட் ரெக்கார்டு இருக்கு. அவங்க எவ்வளவு செட்டில் பண்ண, என்ன டேட்ல செட்டில் பண்ண, எவ்வளவு செக் செட்டில் பண்ண வரைக்கும் என்கிட்ட பக்கா டேட்டா இருக்கு. அதை வாங்கிக்கிட்டு இப்ப என்னன்னா நம்மளோட ஸ்கூல் நேம் வந்து நல்லா ஃபிளாஷ் ஆகி நிக்குது. நமக்கு ஊர்ல ஃபுல்லா பிரைம் நல்ல ஒரு ஊர்ல ஃபுல்லா அந்த ஒரு குட்வில் இருக்கும்ல, அது வந்ததுக்கு அப்புறம் இப்ப நமக்கு வந்து நல்ல ஒரு அட்மிஷன் வந்ததுனால அவங்களால ஏற்க முடியாம எனக்கு அடிஷனல் அமௌண்ட் கொடுங்க அப்படின்னு ஒரு த்ரெட்டனிங் வேலை பண்ணி நடந்துட்டு இருக்கு. ஓ, இது உங்களை த்ரெட்டனிங் பண்ற வேலை நீங்க சொல்ல வரீங்களா? ஆமா மேடம், உண்மைதான். இல்லையே, இவர் வந்து லாயர் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? இந்த ஸ்கூல் வந்து 8வது வரைக்கும் சிபிஎஸ்இ ரெக்கார்டு வந்து கரெக்டா இருக்கு. இது வந்து 9th 10th 11th 12th இல்லைன்றத நான் கேட்க போனதுனாலதான் இவரு என்ன வெளியில அனுப்பிட்டாரு. அனுப்புனது மட்டும் 100% போய் மேடம். இதுல எனக்கு எந்த ஒரு இதையும் பண்ணல. அதனால நான் இது கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். as a லீகல் நோட்டீஸ் அனுப்புங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ லீகல் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி எங்க ஒரு சில லாயர்ஸ் வந்து பத்திரிகையோடைய சப்போர்ட் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குன்னு இப்ப எங்களுக்கு அனுப்பவும் நாங்க என்ன பண்ணோம்னா லோக்கல் ரிப்போர்ட் வந்திருந்தாங்க மேடம். நம்ம ஆரம்பத்துல லோக்கல் ரிப்போர்ட் வந்திருந்தாங்க நம்ம ஸ்கூல் நியர்பைல. அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கிளியரா சொல்றாங்க. யார் லோக்கல் ரிப்போர்ட்டர்னா எந்த பத்திரிகையில இருந்து வந்தாங்க? நம்ம இந்த ஜித்தன் ஒரு பத்திரிகை இருக்கு. சரி, அதிரி நிழல்னு ஒரு பத்திரிகை இருக்கு. என்ன மின்னல்? அதிரி நிழல். அதிரி நிழல் அப்படி ஒரு பத்திரிகை கேள்வியே படல. லோக்கல்ல இருக்காங்க.
இப்ப மத்த உதாரணத்துக்கு இப்ப நியூஸ் 7 சேனலா இருக்க பாத்தீங்களா? ஆமா. இதெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான். லோக்கல்ல இப்ப புதிய தலைமுறை, நியூஸ் 7 இதுல இருக்கலாம் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் தான் இருக்காங்க. சரி. நம்ம அந்த புதிய தலைமுறையில கார்த்திகேயன் இருக்காருல்ல? கார்த்திகேயன்ல கார்த்திகை செல்வன். கார்த்திகை செல்வன். சொல்லுங்க. கார்த்திகை செல்வன் என்னோட பேட்ச்மேட். ஓகே. என்னோட ஸ்கூல் மேட் தான் அவரு. சரி. இப்ப நமக்கு அதே மாதிரி லோக்கல் ரிப்போர்ட்டர் வந்தோடனே நம்ம ஃபேமிலி. கார்த்திகை செல்வனுக்கு இந்த உண்மை தெரியாதுன்றீங்களா? இல்ல அதெல்லாம் நான் எதுவுமே காட்டிக்கலன்னு சொல்ல வரேன் நானு. இல்ல கார்த்திகை செல்வனுக்கு நான் இப்பவே உங்க டீட்டெயில அனுப்பி, சார் இப்படி ஒரு ஸ்கூல் நடக்குது, நீங்க அவர் பேட்ச்மேட்னு சொல்றாரு, இது என்னது இது அப்படின்னு நான் சொன்னா கண்டிப்பா அவர் எடுத்துக்குவாரு. ஏன்னா நாங்க நியூஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே போத் சைட்ஸ் இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பா. சரிங்களா? இப்ப கூட ஒரு ரீசெண்டா நியூஸ் 18ல ஒரு ரிப்போர்ட்டர் தப்பு பண்ணாத அவங்க ஒண்ணுமே பண்ணாம இருந்தாங்க. அந்த ரிப்போர்ட்டர் பண்ண தப்பைய நான் ஆதாரத்தோட எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்ப அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. கார்த்திகை செல்வன் சாரு. உங்க பேட்ச்மேட் யார் வேணாலும் இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஐ டோன்ட் கேர் நவ். பட் உங்க மேல தப்பு இருக்கா இல்லையா? ஏன்னா எனக்கு புதிய தலைமுறையுடைய ஓனரோ, பாலிமர் டிவியோட ஓனரோ, நம்ம நியூஸ் 18 கார்பரேட் ஓனரோ எனக்கு தேவையில்லை. நான் ஜித்தன் பத்திரிக்கை, லோக்கல் ரிப்போர்ட்டர் பத்திரிக்கை மாதிரி உங்ககிட்ட பேரம் பேச வரல சார். உங்களுக்கு 9th 10th 11th 12th இல்லாம நீங்க எந்த அத்தாரிட்டில நீங்க கிளாஸ் நடத்துறீங்க? அந்த கிளாஸ் நடத்துறதுக்கு நீங்க லீகலா நீங்க வாங்கியிருக்கீங்களா? இப்போ இந்த டீட்டெயில் அன்பில் மகேஷனுக்கு இப்போ இது போகும். சரிங்களா? ஏன்னா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க சைடுல லோக்கல் ரிப்போர்ட்டர் கிட்ட நீங்க என்ன பேசுனீங்கன்னு எனக்கு தெரியாது. இல்ல எனக்கு லோக்கல் ரிப்போர்ட் எதுக்கு போன் பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தகவல் அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க போல. நம்மள்ட்ட இந்த மாதிரி சென்னை ஆபீஸ்ல பத்திரிகை ஆபீஸ்ல போன் பண்ணாங்க. நம்ம ஸ்கூலோட நேம் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இது என்ன சார் உண்மைன்னு கேட்டு வந்தாங்க. நான் அதுக்காக தான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல உண்மைன்னு கேட்டு வந்தாங்கன்னா நீங்க உண்மையா இல்லையான்னு சொல்லுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் உங்களதுல உண்மை இல்லைன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட், குழந்தைங்களுடைய டாக்குமெண்ட் வரையும் அட்வொகேட் வச்சிருக்காரு. அட்வொகேட் தெளிவா சொல்லிட்டாரு. மேடம் அதுல நான் திரும்பி அவர்கிட்ட கேட்டேன், சார் இருக்கான்னு. இல்ல மேடம் அவர்கிட்ட அந்த 8th 9th 10th 9th 10th 11th 12th இது எதுவுமே ஆதாரம் இல்லாம அவங்க நடத்துறாங்க, அவங்களுக்கு அவங்களே ரெகக்னைஸ் பண்ணி எல்லாமே பண்றாங்க அப்படின்னு சொல்லி 8th வரைக்கும் நம்மளுடைய ஸ்டேட் போர்ட் கண்ட்ரோல் மேடம். நம்ம 9th 10thங்கிறது NIOS ஸ்கீம்ல பண்றோம். அப்ப நான் MOU பதில மெம்பரோட அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண போறேன் தஞ்சாவூர் பிளாசம் ஸ்கூலோட. சரி. நம்ம ஸ்கூல்ல டியூஷன் எடுக்கிறதுக்கு உண்டானதுக்கு MOU சைன் பண்ண போறேன். ஏன்னா அவங்க தான் சென்டர் எடுத்து வச்சிருக்காங்க. சரி. தஞ்சாவூர்ல தஞ்சை மாவட்டத்துக்கு NIOS உடைய ஸ்டடி சென்டர்ங்கிறது பிளாசம் ஸ்கூல்ல. இப்ப நாங்க அவங்கள்ட்ட சொல்லி இப்ப நான் அவங்களும் ஒரு MOU சைன் பண்ண போறோம். இப்ப அதனால வேலை பார்த்துட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் லோக்கல் ரிப்போர்ட்டருக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் நானு. என்னுடைய ஃபைல் பாத்தீங்கன்னா அன்பிலனுடைய அண்ணன் மணியண்ணன் கிட்ட தான் என்னோட ஃபைலே இருக்கு. ஸ்கூல் ஃபைலே பாத்தீங்கன்னா அன்பில் அண்ணனுடைய பிரதர் மணியண்ணன் கிட்ட இருக்கு. மணியண்ணன் தான் இருக்கு, ஃபைலே இருக்கு. மணியண்ணன் நீங்க போன் பண்ணி கூட இந்த மாதிரி பிரைம் ஸ்கூலோடைய ஃபைல் உங்கள்ட்ட இருக்கான்னு கேட்டாங்கன்னா அண்ணனே சொல்லுவாங்க. சரி. லாஸ்ட் வீக் கூட நான் மணியண்ணனை அப்ப நீங்க அன்பில் அண்ணனுக்கு தெரிஞ்சுதான் இந்த ஸ்கூலோடைய மொத்த டீடைல் நடத்துறீங்க? இல்ல மேடம், அதுக்கு அவங்களுக்கு நமக்கு ஃபைல மூவ் பண்றது அவங்க தான். அப்ளிகேஷன் சம்பந்தப்பட்ட ப்ராசஸ் பண்ணி கொடுக்கிறது நமக்கு அவங்க தான். சரி, மணியண்ணன் நம்பர் சொல்லுங்க. சரி மேடம். மணியண்ணன் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னீங்க இல்லங்க? ஆமா ஆமா. அவர் நம்பர் சொல்லுங்க. அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுறலாம். சார் அவங்க ஸ்கூல் கரெக்டா தான் நடத்துறாங்களா? இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அவங்க உங்ககிட்ட தான் பேப்பர் எல்லாமே கிளியர்னஸ் கொடுத்திருக்கேன்னு சொல்றாங்க, அது உண்மையா சார்? NOC ப்ராசசிங் அப்புறம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபுல்லாவே எனக்கு பண்ணி கொடுக்கிறது மணியண்ணன் தான். அதுதான் சார். ஆமா மேடம். நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா அவர்கிட்டயும் நாங்க ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு இது நியூஸ் போடலாமா என்னன்றது நாங்க எடிட்டர்கிட்ட சொல்லிடுவோம். எடிட்டர் நியூஸ் போடுறது போடுவாரு. சரி மேடம், நான் அந்த அண்ணன்ட்ட பேசிட்டு நான் திரும்ப உங்களுக்கு நம்பர் கொடுக்கலாமா கேட்டுட்டு நான் உங்க லைனுக்கு வரேன். இல்ல இப்ப நீங்க லீகலா தானே நடத்துறீங்க, லீகலா நடத்துறவங்க நம்பர் கொடுக்கலாமே. கண்டிப்பா மேடம்.
அவங்க ஏன் என் நம்பர் கொடுத்தீங்கன்னு கேட்க கூடாதுல நம்மள. அப்படி இல்லையே. இப்ப நீங்க வந்து இப்போ குடுக்கல, நான் கேட்டு குடுக்கறேன்றது வந்து, ஐயோ சார் இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு, இப்ப என்ன சார் பண்றது நீங்க அங்க கேப்பீங்க. சரிங்களா? அது யாரு என்னன்னு இல்ல. ஆ. நாங்க வந்து நீங்க நேர்மையானவரா இருந்தா நான் ஒரு 10 days before வந்து அண்ணனை போய் வீட்ல பார்த்துட்டு வந்தேன் நானு. சார் எல்லாரையும் யார் எவனாலும் வீட்ல பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். நான் கேட்டது ஸ்கூலோட ரெப்புடேஷனை வந்து நீங்க கெடுக்குறீங்க. ஒரு தாளாளரா இருந்து என்னுடைய ஸ்கூலோட ரெப்புடேஷன் நான் கெடுப்பேன் மேடம், நினைச்சு பாருங்க. அப்ப உங்களுடைய டைரக்டர் தானே அந்த அலிகேஷனே கொடுக்கறாரு. அவர்தான் வெளியே போயிட்டாரு மேடம். அவருக்கு சார் வெளியில போனாரு. நீங்க ரிப்போர்ட்டே எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் இருக்கிறதே எனக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க. நல்லா கவனிங்க. இல்ல நீங்க நீங்க அனுப்பிருக்கீங்க பாத்தீங்களா, இந்த ரிப்போர்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் பாக்குறேன். பட் இவங்களுக்கு பத்திரிகை ரிப்போர்ட்டுக்கு வந்து பத்திரிகை ரிப்போர்ட் என்கிட்ட வந்து நேரா ஸ்கூல்ல இருந்து பேசினாங்க. அதெல்லாம் மட்டும் லோக்கல் ரிப்போர்ட் வந்து பேசுறாங்களா இல்லன்னு கேளுங்க. நீங்க லோக்கல் நீங்க உங்களுக்கு கான்டாக்ட்ல இருப்பீங்க. எனக்கு லோக்கல் ரிப்போர்ட் அது இதெல்லாம் சார் நான் இப்ப எங்க இதுல கேட்க சொன்னாங்க, நான் கேட்டிருக்கேன். சென்னை ஆபீஸ்ல இருந்து ரிப்போர்ட்டர் போன் பண்ணாங்கன்னு சொல்லி என்ன வந்து டேரக்டா அப்ரோச் பண்ணாங்க. அப்ப வரும்போது எல்லா ப்ராப்பர் டாக்குமெண்ட் அவங்க கிட்ட காமிச்சேன் நானு. எந்த டாக்குமெண்ட் ஒழிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற எல்லா டாக்குமெண்ட் காமிச்சேன். சரி மணி சார் நம்பர் மட்டும் சொல்லுங்க. சரி மேடம், நான் பேசிட்டு உங்க லைனுக்கு வரேன். ஓகே, யுவர் சாய்ஸ் நவ. ஓகே ஓகே.